சரி, இப்போ இந்த ரிஷப லக்னக்காரங்க இந்த தொழிலெலாம் செஞ்சாங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும் அப்படின்னா அது என்ன விஷயம்? சினிமா துறை சார்ந்து போகலாம், எந்த விதமான கலைத்துறை சார்ந்து இவங்க இருக்கலாம். பாடுறது, ஆடுறது, குதிக்கிறது, ஓடுறது என்ன வேணாலும் பண்ணிக்கிடுங்க. எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் நம்ம சிலதை சொல்லுவோம் இல்லையா, அதில் எதை எடுத்தாலும் இவங்க சிறப்பாக வந்துடலாம். சரிங்களா? மீடியா துறை, அதனை அடுத்ததாக பெண்களாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஜவுளித்துறை, இவங்களுக்கு எந்த ஒரு அமைப்பில் இருந்தாலும் இந்த ஜவுளித்துறை, பெண்கள் மேக்கப் ஐட்டம்ஸ், இது சம்பந்தமான ஒரு அமைப்புகள், இது எல்லாமே இவங்களுக்கு இயல்பில் சூப்பராக வரும். உணவுப் பொருட்கள், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அரிசி வியாபாரம், மளிகை பொருள் வியாபாரம், இதெல்லாம் எடுத்து பண்ணுறாங்கன்னா உண்மையிலேயே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். இந்த உணவுப் பொருட்களை எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற துறைகளுக்குள்ளே இவங்க போகிறாங்கன்னா இன்னுமே சிறப்பு. சரிங்களா? பெரும்பான்மையான ரிஷப லக்னக்காரர்கள் அதிகமாக வேலை செய்கிறத காட்டிலும் குறைவாக வேலை செஞ்சு அதிகமாக சம்பாதிக்கிறதுல ரொம்ப நாட்டம் உடையவங்க. அதனால தான் ரிஷப லக்னத்தில் பிறந்த பெரும்பான்மையான ஆட்கள் ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி சீட்டு அப்படின்னு இந்த அதிர்ஷ்டத்தின் மீது எப்போவுமே இவங்களுக்கு கொஞ்சம் நாட்டம் அதிகம். சரிங்களா?